வணக்கம் நம்பர்லே இந்த கேள்வி திரும்ப வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்கு போராட்டம் நடத்திட்டு இப்போ பிஜேபி பேசாமல் போயிருப்பாங்க. அதுலேயும் என்ன பண்ணுறேன், அதை போய் எல்லோரையும் கைது பண்ணி வச்சு நைட்டு முடிக்கலாம்னு நினச்சி கடைசியில் அண்ணாமலை சொல்லி எங்கேயோ பேசி 7 மணிக்கு விட்றாங்க. அதுவும் கவர்னர் வந்திருக்காங்க தமிழிசை மகளிர் நிறைய 6 மணிக்குள்ளே விட்டுருக்கணும். 5:30 மணிக்கே டாஸ்மாக் போட்டுட்டாங்க. கேள்வி கேட்குறாரு. ஸோ வெளியில் வந்து நம்பர் 1 குற்றவாளி ஸ்டாலின்ட்டார். ஸோ இதெல்லாம் டெல்லி தரப்பு நேற்று நைட்டு செந்தில் பாலாஜி ஓடி போய் யார் முகில் ரோஹித் ஒரு ஸ்விட்டிங்க்கு 50 லட்ச ரூபா வாங்குகிற வக்கீல் அவரை போய் பார்த்தா அப்படியா இல்லை இங்கே போய் சரண்டர் ஆகிருக்கு அப்படியே பாஜகட்ட என்னன்னு தெரியல. போயிட்டு விடியகாலே வந்துட்டு அப்படி ஏன்னா கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா என்னன்றது தெரியல. ஆனால் கவர்னர் 3 நாள் அங்கே தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து அண்ணாமலையும் ராஜா சொல்லிட்டாங்களே ஏன்னாவது இது வந்து நீங்கள் பெரிய லெவலில் எடுத்துருங்க, இல்லைன்னா நம்ம இங்கே அரசியல் பண்ணிட்டே இருக்கோம் என்னமோ எடுக்கலான்னு மக்கள் நினைப்பாங்க அப்படின்ட்டு. டெய்லி இப்படி தான் ஏதாவது பாலியல் பலாத்காரம், இந்த போதைப்பொருள், கொலை. நேற்று ஒருத்தர் வந்து அவர் வீடியோவே போட்டார், ரிட்டையர் ஆன எஸ்ஐ, ஆனாலும் கொலை பண்ணிட்டாங்க திருநெல்வேலியில். இன்றைக்கி மதுரை ஈரோட்டில் ஒரு கணவர் ஒருத்தரை வெட்டி கொண்டிருக்காங்க ரோட்டில். இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஜான் என்பவர் அவர் மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலி ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு அப்புறம் இது. ஸோ திமுக ஆட்சி வந்திருந்தே தினந்தோறும் படுகொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. சட்டத்தை காவல்துறையோ சமூக விரோதம் பயப்படுவதே இல்லை. அதாவது அவன் குற்றம் செஞ்சவனுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. அந்த பாட்ஷாவோட 5000 பேர் திரண்டு அந்த ஈமக்கிரியைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறதுன்னா அப்போ அவன் அப்படி தான் நினைப்பான். அவன் உள்ளே இருந்துட்டு வந்தோம் அத்தனை பேர் இறந்து போனாங்க 98 குண்டு வெடிப்பில். அவனுக்கு இந்த அரசாங்கம் அவன் ஏதோ இருக்கட்டும் எந்த மதமும் ஜாதியாகட்டும் அந்த மாதிரி என்ன ஒரு தீவிரவாதி அந்த ஆள் நபர் இறந்து போனதுக்கு வெளியில் வந்து அதுக்கு நீ 5000 பேர் போலீஸு வேறு பட்டாசு கொடுக்குறா அப்புறம் அண்ணாமலை சொன்ன மாதிரி வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான் இவ்வளோ ஆட்டம் போடுறான். அந்த ஆதரவுன்னு சொன்னார் திமுகவுக்கு அந்த ஞானசேகரன், அதெல்லாம் தான் காரணம். அந்த அமைச்சரோடய இருந்துட்டு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ தீய சக்தியினர் எம்ஜிஆர், ஆனால் அவரை அன்றைக்கி அழிக்காமல் போயிட்டார் திமுக. அதன் வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஸோ இந்த தமிழகம் இதுவரை இந்த அவலநிலையை பார்த்ததில் அப்பா தாத்தா என்று சுய விளம்பரம் அசிங்கமா இல்லையா ஸ்டாலின் அவர்களேன்ட்டார் அண்ணாமலை. ஆனால் இந்த அப்பான்றவரை குடிக்க கொடுக்குறேன்னு சொல்லி அப்பான்னு சொல்லி டாஸ்மாக் பண்ணிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்து பூட்டு போடுவாங்க இன்னும் இருக்குது. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்கே அந்த மக்களை திரண்டு கொடுத்தக்கூடிய நிலம் வருன்றாங்க. இதே எதிர்க்கட்சிக்கும் பண்ணார், இது அதுக்கு மேலே பண்ணுவோம். இங்கே லெவலில் என்ன பண்ணுமோ அது பண்ணுவோம். அதான் அதுக்காக நான் தூங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்போ பாருங்கள் செக்ரட்டரி போகிற பஸ்ஸெல்லாம் ஏறி பார்க்குறேன் சென்னையில். அப்போது தூங்க விட மாட்டேன் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அந்த 3 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. திருச்செந்தூர் 1 இன்னும் 2 இதில். திருச்செந்தூர் நிற்கும் என்ன சொன்னார், ஏன் அங்கே 5-6 மணி நேரம் நிற்கிறான்னு திருப்பதியில் இங்கே நின்று என்னவான்னு எகத்தரமாக சொன்ன அந்த சேகர் பாபுவா அலோலியா பாபுன்னு பேர் ஹெச் ராஜா. இன்றைக்கி ஏதோ ஒரு தெருவில் போகிறாரு பாஜக நம்பர் யாரோ இறந்துட்டாங்கன்னா போலீஸ்கார் உள்ள விட மாட்டேன். நான் என்ன பயங்கரவாதியா என்ன விடுறதுக்கு என்ன கேட்குறது. ஸோ இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது ஏவல் துறைன்றது இப்படி தான். அதான் நம்ம சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் முடிவு வரணும், நல்லாட்சி மலரணும். அதுதான் முக்கியங்க. நிம்மதியாக இருக்கணும். இல்லைன்னா இப்படி தான் தினந்தோறும் அவன் வீட்டு பசங்க பைக்குள்ளே என்ன வச்சுருக்கானே தெரியாதுன்னு அதே மாதிரி அவங்க வீட்டு பெண்களை காப்பாற்றுறதுக்கே போதும்னாயிரும். ரொம்ப சிந்திக்கணும், சீரியஸ். பையெல்லாம் படித்து வருவானே தெரியாது, குட்டிச்சோராக போகும். இல்லை இன்னொரு மேட்ரு இருக்குது. அந்த இடையில முத்துசாமி வந்து சாராயத்தை பார்த்துட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி உள்ள இருப்போம். அதில் வந்து உதயநிதியும் அந்த அன்பில் மகேஷும் தான் அந்த ஆர்டர்ஸ் போடுறதெல்லாம் பார்த்ததாகவும் குறிப்பிட்றாங்க ஜேர்னலிஸ்ட்டுங்க. அதில் எந்த அளவுக்கு போயிருக்கு, ஏன்னா எஸ்என்ஜேன்றது இவங்க பினாமி இதுதான்றாங்க, இவங்களுக்கு தான் பினாமி பேரில் இருக்குதுன்னு. அப்புறம் எல்லாத்தையும் இருக்குன்றாங்க கனிமொழி டிஆர் பால் உட்பட. இது எல்லாமே நீ கையில் எடுத்துருவாங்க. இது மெயின். அதில் யார் மாற்றா உதயநிதி முதல்ல குடும்பத்தை நோக்கி ஸ்டாலினே சொல்கிறாரு அம்மன் கிருஷ்ணு அங்கே நோக்கி தான் போகும். அது இன்சிஸ்டும் பண்ணிட்டார் மேலே. நீங்கள் ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் தான் ஆகும், ஸ்பீடப் பண்ணலாம் தான் ஆகும். அதுவும் இல்லாமல் அதிகாரிகளும் அந்த ஃபோனில் உள்ள டேட்டாஸ்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, ஃபோனை வாங்கி அமலாக்கத்துறேன். ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது அது பெரிய அளவில் போகும். அது ஏதோ சீரியஸ் என்னன்னு தெரில.
அவர் வக்கீலுக்காக போனாரா இல்லை இடி பார்க்க போனா அப்படியா? இடிலாம் பார்க்க போய் பிரயோஜனம் இல்லை. அவங்க எப்படி அது பண்ணுறது பண்ணித்தான் அவங்க. ஆனால் நைட்டு போய் காலையில் ரிட்டர்ன் வந்துட்டேன் டெல்லியிலேருந்து, இன்னைக்கு காலையில் அப்படின்னு. ஸோ எல்லா ரிப்போர்ட்டும் கவர்னரும் கொடுத்துருப்பாரு, அங்கே தான் இருக்கார். ஸோ பிரளயமே வெடிக்கும் 2 மாதத்தில். அது ஸ்பீடப் ஆகணும். அதில் மெயின் காரணம் இது. இன்னொன்று இப்போ 20 லட்சம் மேலே மும்மொழி கொள்கைக்கு போயாச்சு. அது நீ பழைய இதெல்லாம் ஆகாது. எல்லாம் டெக்னாலஜி பீப்புள். அவன் இந்தியன்னா எது வேணால் படிப்பான், அவன் இஷ்டம். அப்போ அதில் ஏழைகளுக்கும் கிடைக்கணும் அது. ஸோ அதான். அதனால் இவன் என்ன எடுக்கிறதுன்னு திணறான். அதுக்குள்ளே இவர் சொல்கிறதுக்குள்ளே வேறு லெவலில் போயிடுவார். நம்ம இருக்குது பார்ப்போம். நன்றி. ஜெய்.